Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யக்கூடிய மிளகு பொங்கல் தாங்க பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு நமக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே சிம்பிளானது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க பொங்கல் செய்யிறதுக்கு அரிசி பருப்பு எடுத்துர்க்கேன். 1 கப் பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனா 1/4 கப் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத வறுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானது இதுல நம்ம எடுத்து வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இத சேர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வாசம் வர்ற வரை நம்ம வறுத்து எடுத்துட்டா போதும். ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்ல. அதனால பாசி பருப்பு வாசம் வர்ற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இத இப்போ பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்க ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப், பாசி பருப்பு 1/4 கப், மொத்தம் 1.25 கப். இதுக்கு வந்து 4 கப் தண்ணி சரியா இருக்கும். இத சேர்த்துக்கலாம். இப்போ இங்க 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதுல நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா 4 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா இது வந்து 4 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தேவையில்ல. ஒரு 4 விசில் விட்டா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு பொங்கல் நல்லா குழைவா இருக்கும். அதனால 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ இங்க பிரஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பார்க்கவே நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கு. இப்போ இத நல்லா கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுடலாம். சூடா இருக்கும்போதே mix பண்ணா நமக்கு இன்னும் நல்லா குழைவா வரும். அதனால நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. நல்லா திக்காவும் இருக்கு, தண்ணியா இல்லாத. இப்போ பொங்கலை தாளிக்கிறதுக்கு இங்க ஒரு வாணல் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இங்க நெய் நல்லா உருகுனது இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன் நல்லா 1 பாதிமா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி நல்லா துருவினது சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். முந்திரிலாம் நல்லா செவந்து வர்ற வரை நம்ம வறுத்து எடுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை வந்து பொங்கல்ல கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு எடுத்து வச்சதை பொங்கல்ல கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளானது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ 1 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.